14 ரன்ஸ், 6 பால்ஸ். ஈடன் கார்டன்ஸ் மைதானமே அப்படியே உறைஞ்சு போய் நிற்குது. மொத்த கூட்டமும் அந்த ஒரு பையனை தான் ஒத்து பார்த்துட்டே இருக்கு. ஐபிஎல்னா என்ன, அதில் இருக்கிற அந்த வெறித்தனமான ட்ரில்லுன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 15வது மேட்சஸோட கடைசி ஓவரை பார்க்கணும். வைபவ் அரோரா கையில் பாலோட ஓடி வர கோடிகளுக்கு ஏலம் எடுக்கப்பட்டாலும் இன்னும் யாருக்கும் பெருசாக தெரியாத அந்த இளம் வீரன் முகுல் சௌத்ரி பேட்டிங் முனையில் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி நிற்கிறாரு. ஒரு மூச்சு வாங்குற சிங்கிளுக்கு அப்புறம் கணக்கு ரொம்ப சிம்பிள். 5 பால்ஸில் 13 ரன்ஸ் அடிக்கணும். அரோரா ஒரு அசுர வேகத்தில் ஷார்ட் பால் போட அதுக்காகவே பதுங்கி காத்துக்கிட்டு இருந்த முகுல் அந்த பந்தை ஆகாயத்துக்கே அனுப்பி வச்சாரு. அது பவுண்டரியை தாண்டி போய் விழுறதுக்கு முன்னாடியே எல்எஸ்ஜி டக் அவுட் இருக்கிற எல்லாரும் மைதானத்துக்குள்ள ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. 6. மைதானமே அதிருது. ஆனால் அரோரா சும்மா விடுவாரா? அடுத்த 2 பால்ஸ்லையும் துல்லியமான யார்க்கரா இறக்க முகுலால பந்தயத்தோட கூட முடியல. 2 டாட் பால்ஸ். திடீர்னு 2 பால்ல 7 ரன்ஸ் தேவை. அவ்வளோதான். கேகேஆர் இந்த சீசனில் அவங்களோட முதல் வெற்றியை இன்னைக்கு கொண்டாடுவாங்கன்னு ரசிகர்கள் கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த இக்கட்டான நேரத்தில் முகுல் மனசில் பயமே இல்லை. அரோரா ஒரு வைட் லைன் போட ட்ரை பண்ண முகுல் அழகாக நகர்ந்து வந்து அந்த பந்தை ஸ்வீப்பர் கவர் திசையில் ஒரு மின்னல் வேகத்தில் பறக்க விட்டார். மறுபடியும் ஒரு 6 ஸ்கோர் சமம். ஒரு ப்ரெஷரான மேட்ச்சில், அதுவும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் முகுல் தன்னோட முதல் ஐபிஎல் 50யை அடித்து மிரட்டிட்டாரு. இப்போ கடைசி ஒரு பால், ஒரு ரன் எடுத்தா வெற்றி. அரோரா ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட முகுல் அடிக்கலைனாலும் பரவாயில்லைன்னு 2 பேரும் உசிரை கொடுத்து ஓடினாங்க. கீப்பர் ஸ்டம்ப்ஸை அடிக்க மிஸ் பண்ண ஒரு லெக் பை மூலமாக லக்னோ அணி ஒரு அசாத்தியமான வெற்றியை திருடிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்டம் ஆரம்பத்திலிருந்தே செம்ம சூடாக தான் போச்சு. டாஸ் ஜெயிச்ச ரிஷப் பண்ட் கேகேஆரை முதல்ல பேட்டிங் பண்ண சொன்னார். அஜிங்கியா ரஹானே பழைய ரஹானேவா மாதிரி 24 பால்ஸில் 41 ரன்ஸ் விளாசினார். அங்கிரிஷ் ரகுவன்ஷி 45 ரன்ஸ் அடித்து ஒரு வலுவான அடித்தளம் போட்டு கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் கேகேஆர் 200 ரன்ஸை தாண்டும்னு நினச்சோம். ஆனால் முகமது ஷாமியோட துல்லியமான பந்துவீச்சும் சிடார்த்தோட சுழலும் கேகேஆருக்கு பிரேக் போட்டுடுச்சு. ரோமன் பவல் கடைசியில் 39 ரன்ஸ் எடுத்து அதிரடி காட்டினாலும் கேகேஆரால் 181 ரன்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. அடுத்து களமிறங்கின லக்னோவுக்கு ஆரம்பமே ஒரு மரண பயத்தை காட்டிட்டாரு வைபவ் அரோரா. எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷன்னு பெரிய தலைகளை ஒரே ஓவரில் வீட்டுக்கு அனுப்புனார். கேப்டன் ரிஷப் பண்ட் 10 ரன்ஸில் அவுட் ஆனப்போ லக்னோ 73 ரன்ஸுக்கு 3 விக்கெட் இழந்து தத்தளிச்சுது. ஆயுஷ் படோனி 54 ரன்ஸ் அடித்து ஒத்த ஆளாக போராடினார். ஆனால் அவரும் பூரனும் அடுத்தடுத்து அவுட் ஆனப்போ லக்னோவோட கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினச்சாங்க. 128 ரன்ஸுக்கு 7 விக்கெட். கேகேஆர் தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த மேஜிக் நடந்துச்சு. 19வது ஓவரில் 25 கோடி ரூபாய் வீரர் கேமரன் கிரீனை முகுல் சௌத்ரி பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. 3 அசுரத்தனமான சிக்ஸஸ், ஒரு பவுண்டரின்னு அந்த ஓவரில் மட்டும் 21 ரன்ஸ். மொத்த மேட்சஸும் அங்கேயே தலைகீழாக மாறிடுச்சு. கேகேஆருக்கு இது மனசை உடைக்கிற ஒரு 4வது தோல்வி. ஆனால் லக்னோவுக்கு ஒரு புது சூப்பர் ஸ்டார் கிடைச்சிட்டாரு. முகுல் சௌத்ரி வெறும் 54 ரன்ஸ் அடிக்கல, ஈடன் கார்டன்ஸில் ஒரு புயலையே கிளப்பி தான் ஒரு தரமான ஃபினிஷர்னு கெத்தா சொல்லியிருக்காரு.